ஒரு சிங்கம் இன்னொரு விலங்கு கிட்ட போய் நான் சிங்கம் அப்படின்னு சர்டிபிகேட் கேட்கறதும் இல்ல. இயற்கையிலே அப்படி ஒரு தேவையே விலங்குகளுக்கு கிடையாது. ஆனா பகுத்தறிவு இருக்குன்னு சொல்ற நாம மட்டும் ஏன் ஒவ்வொருத்தர்கிட்டையும் நல்ல பேர் வாங்க துடிக்கிறோம்? இதுக்கு பின்னாடி ஒரு நீண்ட பரிணாம வளர்ச்சி வரலாறு இருக்கு. எவல்யூஷனரி சைக்காலஜின்னு சொல்லுவோம். ஆதி காலத்துல மனிதர்கள் காட்டுல கூட்டமா வாழ்ந்தபோது அவங்களோட பிழைப்பு அந்த கூட்டத்தோட அங்கீகாரத்தை மட்டுமே நம்பி இருந்தது. அதாவது கூட்டத்தோட இருந்தாதான் உயிர் வாழ முடியும். கூட்டத்திலிருந்து ஒதுக்கப்பட்டா அவனால தனியா வேட்டையாடி உயிர் வாழ முடியாது. காட்டு விலங்குகளுக்கு தசை பலமும் நகங்களும் உயிர் வாழ உதவுச்சு. ஆனா மனுஷனுக்கு சோஷியல் அக்செப்டன்ஸ், அதாவது சமூக அங்கீகாரம் மட்டும்தான் ஒரே ஆயுதமா இருந்துச்சு. ஓஹோ. அதனால மத்தவங்க நம்மளை எப்படி பாக்குறாங்க அப்படின்றது சும்மா ஒரு கௌரவ பிரச்சனை கிடையாது. ஆதி காலத்துல அது வாழ்வா சாவா அப்படின்ற பிரச்சனை. அப்போ யாரோ என்ன விமர்சிக்கும் போது என் மூளை அது வெறும் வார்த்தையா எடுத்துக்கிறதே இல்லை. ஐயோ இவங்க என்ன கூட்டத்துல இருந்து ஒதுக்கிட போறாங்க, நான் தனியா நின்று சாக போறேன் அப்படின்னு மூளை நினைச்சு பயப்படுது. அதனாலதான் ஒரு சின்ன அவமானம் கூட எனக்கு உடம்பு அளவுல ஒரு பதற்றத்தை உருவாக்குது. இதே துடிப்பு எகிரும், கை கால் நடுங்கும், மூளை ஏதோ பெரிய ஆபத்துன்னு உணருது.